ஓ. முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை சூழ்நிலையின் காரணத்தால் பாதிக்கப்படுவதாக இருந்தால் இலங்கை தேசம் அதற்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் அதே போலத்தான் முன்கூட்டியே எடுக்க வேண்டிய ஆயத்தங்களை பற்றியாக வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி கலந்தாலோசிப்பதற்காகத்தான் இந்த குழுக்களை உருவாக்கியிருக்கின்றோம். சமூக உட்கட்டமைப்பு மற்றும் சமூக வலுப்படுத்தல் அமைச்சின் ஊடாக நாங்கள் எதிர்பார்த்த விடயம் என்னவென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது பணிபுரிந்து வருகின்ற குடும்பங்கள் ஏதாவது அவ்வாறான சிக்கலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் அங்கே சிக்கல்பட்டிருப்பதாக இருந்தால் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கும் தொடர்ந்தும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் நேரிடலாம் என்றதை நாங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கின்றோம். அதே போல இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தீர்மானங்கள் எவ்வாறு என்றதையும் விலக்கிக் கொள்வதற்காகவே தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த கண்காணிப்பு குழுக்களை உருவாக்குதலும் தகவல் சேகரித்தலும் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்கூட்டியே நாங்கள் அதற்கான ஆயத்தங்களையும் முன்னெச்சரிக்கைகளையும் வழங்கிவிடவும் அதே போல நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தன் பணிகள் நடவடிக்கைகளை பற்றியும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காதவாறு பாதுகாத்துக் கொள்வதும் எங்களுடைய முக்கிய கவனமாக இருக்கின்றது. எனவே தான் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள்களின் அளவை நாங்கள் நீடித்து வைத்துக் கொண்டால் அந்த எரிபொருள்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் இலங்கைக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டால் அதன் மூலம் எரிபொருள்களின் விலைவாசிகள் அதிகரித்தல் ஏனைய பொருட்களின் விலை அதிகரிப்பு அதே போலத்தான் பண்டங்களின் தட்டுப்பாடு ஏற்படுதல் போன்ற பல விடயங்களை எங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு தான் நாங்கள் சொல்கின்றோம். இப்போது இந்த ஒரு QR முறையை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற எண்ணெய்களை களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற எண்ணெய்களை சிக்கனமாக பயன்படுத்தி சரியாக விநியோக முறையின் மூலமாக நாங்கள் எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை பெற்றுக்கொள்வது அவசியம். எனவே நாங்கள் மக்களிடம் முக்கியமாக இந்த வாடிக்கையாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம்தான் வினயமாக இந்த எரிபொருள்களை பயன்படுத்துங்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் அவ்வாறான எரிபொருள்களை பயன்படுத்துவதற்கும் இப்போதைய நிலையை பொறுத்து இந்த களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற எரிபொருள்களை நாங்கள் கவனமாக சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வதற்குத்தான் நாங்கள் புதன்கிழமை ஒரு விடுமுறை நாளாக அறிவித்திருக்கின்றோம். எனவே இந்த விடுமுறையின் காரணத்தால் எந்த ஒரு வாழ்வுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு தவிர்த்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படாதது என்றதை கூற முடியாது. இருந்த போதிலும் ஏற்படவிருக்கின்ற இந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பாக மக்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் சிக்கனமாக எரிபொருட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கட்டாயமாக நாங்கள் இன்று பேசப்பட்ட விடயங்களில் நாங்கள் பார்க்கிறோம். மலையக மக்கள் அதாவது அன்றாட தொழிலாளர்களாக சேவையாற்ற வருகின்ற மக்களுக்கு இந்த எரிபொருள் பற்றாக்குறையின் காரணத்தால் தொழில் வாய்ப்புகளுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் அல்லது அவர்கள் ஊழியர்களாக வேலை செய்யும் இடங்களில் வேலைப்பளுகளில் அவர்களுக்கு எண்ணெய் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுவதாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த QR முறையின் மூலம் எண்ணெய் வழங்குவதற்கான பிரதேச செயலக பிரிவுகளில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு நாங்கள் அதுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு மரம் வெட்டும் பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு மீனவ தொழில்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதே போல ஒரு சிறு கடைகளை வைத்து இருப்பவர்களுக்கு இந்த கேஸ் அல்லது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த விநியோகத்தை அந்த எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு நாங்கள் அதற்கான தேவையான வகையிலான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதே போல நாள் சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு தற்போதைய இருக்கின்ற சூழ்நிலையின்படி அன்றாட அவர்களுடைய வாழ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு வேலைகளை செய்து கொள்வதற்கான முழுமையான வசதிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இக்கட்டான சூழ்நிலையில் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுவதாக இருந்தால்
அவர்களுக்கான வாழ்வாதார வசதிக்கான ஒரு தேவைப்பாடுகளை பற்றியும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். இப்போதே நாங்கள் இருக்கின்ற ஒரு விடயம்தான் என்னென்னா இந்த உற்பத்தி பொருட்கள். அப்போ மீனவ மக்களுக்கு தேவைப்படுகின்ற வகையிலான எண்ணெய் வழங்குதல், அதே போல் பசலை. இப்போது மரக்கரை உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்களுக்கான பசலை பற்றாக்குறை ஏற்படுவதாக இருந்தால் எதிர்காலத்தில் உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். அதை பற்றியான நாங்கள் முன்னாலோசனையாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற விடயம்தான் விநியோகத்தின் போது இந்த எரிபொருள் வழங்குதலும் பசலை வழங்குதலும் போன்ற விடயங்களை அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றது. அதே போலதான் அவ்வாறான தட்டுப்பாடு ஏற்படாதவாறு தவிர்த்து கொள்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். பசலைகளை சரியான நேரத்தில் வழங்குகின்றோம். களஞ்சியப்படுத்துவதற்கும் அதே போலத்தான் அதில் விநியோகிப்பதற்காகவும் ஏனைய பிரதேசங்களுக்கு சரியான முறையில் அரசாங்கம் முன் வந்து பங்கிடுவதற்காகவும் சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். ஆகவே இப்போதே இருக்கின்ற நிலையின்படி இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பற்றாக்குறையோ விலை உயர்வு ஏற்படுவதற்கான சாத்தியம் கிடையாது. ஆனால் இருந்த போதிலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற இந்த யுத்த நிலவரம் நீடித்து வந்தால் தற்சமயம் அவ்வாறான நிலைக்கு தள்ளப்படலாம் என்றதை நாங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கின்றோம். அதை தவிர்த்து கொள்வது தான் எங்களுடைய அரசாங்கத்தின் கடமை.